நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சனாம் லுவாங்ன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்துருக்குறோம். பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு. அங்கே அது பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய ஹோட்டல் தான், அது ராயல் ஹோட்டலுங்கிறது. ஏன்னா ஃபுல்லாக அந்த மஞ்சளும் விலையிலையும் அந்த துணியிலலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் அரசு விழாக்கள் நடக்கிறப்ப அந்த மாதிரி துணியில் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இன்னும் 2 நாளில் தாய்லாந்து மன்னருக்கு வந்து பிறந்தநாள் விழா கொண்டாட போகிறாங்க. அதுக்காக தான் வந்து இந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரோட்டில் எல்லாம் ஃபுல்லாக பெரிய பெரிய எல்இடி திரைகள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே மன்னரோட படங்கள்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் அந்த சைடு போக போகிறோம். இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க சனாம்லாம் மாதிரி. இது பாருங்கள், இவ்வளோ அழகாக பூக்களில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அழகான ஒரு பெரிய ஜங்ஷன். இது இந்த டெமோக்ரஸி மான்யூமெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. இப்போ நம்ம அதை கிராஸ் பண்ணுவோம், சிக்னல் ஓப்பன் பண்ணணும். இப்போ காட்டுறேன் அந்த பக்கம் எவ்வளோ அழகாக அந்த பூக்களில் வந்து அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், ரோடெல்லாம் பல வச்சுருக்காங்க. நல்லா தெரியும் நினைக்கிறேன். நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பூக்களில். இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு தான் அந்த சனாம் லுவாங் ஏரியா. பெரிய ஒரு ரவுண்டான இது. இந்த மரத்துக்கு அடியிலேயே நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணிருக்கோம். லைட்லாம் போட்டு சாயந்தரத்தில் வெயில் அந்த பக்கத்தில் இருந்து அடிக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியல. இந்த பக்கம் நல்லா பாருங்க, ஒரு கோயில் இந்த சைடில் ஒன்று இருக்கு. ஒரு கோயில் இது. அந்த சைடில் இருந்தால் அப்படி நடந்து வந்தோம் நம்ம. இதுதான் அந்த கோயில். மதர் எர்த் ஸ்குவீசிங் ஹர் ஹேர். அது வந்து பூமி தாய். அவங்க வந்து அவங்களோட கோயிலாம் இது. இந்த தரையில் இருக்க அந்த முடியில் இருக்க நீரெல்லாம் வந்து உலர்த்தி விடுற மாதிரி இந்த ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் சாமி கும்பிட்டுருக்கோம். மக்கள் எல்லாம் சுற்றி அழகாக ஃபவுண்டெயின்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இடம் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் எல்லாமே வந்து நேச்சுரலான பூ தான். உண்மையிலே செடிகள் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் இப்போ இங்கே காட்டுறேன். இப்போ அவங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடம். அதை அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது இல்லாமல் பாருங்கள், இது எல்லாமே இப்போ வந்து செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல் பூக்கள் தான் எல்லாமே. புளிய மரம் இது. புளிய மரம் இது புளிய மரம். இந்த புளிய மரத்தை சுற்றி எவ்வளோ அழகாக செடிகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஒரிஜினல் செடிங்க தான். சின்ன சின்ன அந்த பையில் இருக்கும்ல, அந்த மாதிரி செடிகள் அப்படியே கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே பூத்ததும் அந்த செடிகளை கொண்டாந்து இது வந்து மரத்தை சுற்றி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நேச்சுரலான பூ இருக்கிற மாதிரி. இதுவுமே செடிகள் தான். அங்கே உள்ளே தெரியும் உங்களுக்கு பார்த்தா. செடிகள் அப்படியே கொண்டாந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கணும். இது மாதிரி இந்த பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே அங்கங்கே வச்சுருக்க ஜங்ஷன் பாக்ஸ். அங்கேருந்து லைன் எடுத்துக்கிறதுக்காக அதை எடுத்து தான் மேலே அந்த சீரியல் செட்டுக்கெலாம் லைன் கொடுப்பாங்க. தொங்கு பாருங்க, நிறையா ஆன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி இருக்கும். நிறைய கொடியெல்லாம் நல்லா அழகாக பறக்க விட்டுருக்காங்க. நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணி. சாயந்தரம் நேரத்தில் நல்லா அழகாக இருக்குது. இந்த ஒரு குப்பை வண்டி நம்ம ஊருக்கு குப்பை லாரி மாதிரியே தான் இருக்கும்.
எத்தனை வெரைட்டியில் வச்சுருக்காங்க பாருங்கள், எத்தனை கலரில் பூக்கள் வச்சுருக்காங்க, சூப்பராக. அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த உமியெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க, நீர் தாங்கணும், அப்படியே அந்த ஈரப்பதம் இருக்கணுன்றதுக்காக. நல்லா அழகாக இருக்குது இந்த பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக. அப்போ 2 நாளைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த இடமே, நல்ல பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதான் சனமில் உங்கள் ஏரியா, அந்த பெரிய மைதானம் அது. அங்கே வந்து நிறையா ஈவெண்ட் மாதிரி நடத்துவாங்க. என்னென்ன ஈவெண்ட் இருக்குன்றதை போய் பார்க்கணும். பாருங்கள், ஒரு மரத்துக்கும் அது மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லைட்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு, லைட்லாம் போட்டாங்க. எல்லாம் புளிய மரங்கள் தான். அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் சுப்ரீம் கோர்ட்டு, தாய்லாண்டோடது. அது தெரியுதா தெரியல தெளிவா. இதுதான் சுப்ரீம் கோர்ட் காம்ப்ளெக்ஸ். அது இந்த பில்டிங் ஃபுல்லாக சுப்ரீம் கோர்ட்டோட. அதெல்லாம் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்ட பகுதிகள்னு போட்டிருக்காங்க. முக்கியமான ஈவெண்ட் நடத்துகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அது இருக்குங்க. நல்ல மேகம் அந்த பக்கம் வந்து வருது, மழை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது போல. அது எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த பில்டிங்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நீட்டாக வச்சுருப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் டெம்பரரியாக தான் இப்போ கேமராலாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா நாளைக்கு மக்கள் கூட்டம் வந்து நாளை கழித்து திங்கட்கிழமை 28ஆம் தேதி வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். அதுக்காக தான் அது எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டு அதுக்குள்ளே இந்த செடிகள்லாம் வச்சு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் போனால் தான் நம்ம கிராண்ட் பேலஸ் ஏரியாலாம் அந்த சைடில் தான் இருக்குது. ஐயா, இது யாரும் பப்ளிக் யாரும் அலோவ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். மக்கள் வந்து சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர. நாளை கழிச்சு தான் இருக்கும். அப்படி பஸ் ஸ்டாப், இங்கே பஸ் ஸ்டாப்பு. இங்கே வேறு ஒரு கலரில் வச்சுருக்காங்க, அந்த ஊதா கலரில் பூக்கள்லாம் இருந்துச்சு. இந்த இடத்த ரொம்ப இன்னும் அழகாக இருக்குது. ஒரு மஞ்சளும் ஒரு ஊதாவும் கலந்த மாதிரி, அந்த வெள்ளையும் ஊதாவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. இது மஞ்சளும் ஊதாவும் கலந்த மாதிரி நல்லா அழகாக இருக்குது. இதுவும் அந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த டென்ட்டெல்லாம் போட்டு தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் உள்ளே போக முடியுதான்னு. உள்ளே விட்டாங்கன்னா நம்ம போய் பார்க்கலாம். முதல்ல இந்த சைடில் நம்ம போய் ஒரு ரவுண்ட் இந்த ரோடு கடைசி வரைக்கும் போய் பார்த்துடலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டு. எப்படி போய் பார்க்கலாம். மக்கள் எல்லாம் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. மக்கள் எல்லோரும் சைலன்ஸர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணி போட்டுட்டு பயங்கரமாக ஓட்டுவாங்க. முக்கியமாக பைக்குங்களில் ஃபுல்லாக புளிய மரங்கள் தான். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பூக்கள்லாம். ஒரு லேம்ப் போஸ்ட்டே எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. வேறு பெரிய பெரிய ஃபோக்கஸ் லைட் அது இதுன்னு போட்டு. இந்த பக்கம் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது சைடில். பார்க்கலாம் எப்படி இருக்கு. எல்லா மரத்தையும் எவ்வளோக்குள்ள மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. நல்ல செடிகள் போட்டு அழகாக இருக்கு.
சேனல் நிறைய இது மாதிரி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். பேங்காக்கில் வந்து நான் சுற்றி பார்க்குற இடங்கள் எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் தாய்லாண்டுக்கு வர்றாங்க, புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமே தான் காட்டுவாங்க, மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் பொதுமக்கள் புழங்குற இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம காட்டி எப்படி இருக்குது, தாய்லாண்டோட வாழ்வு முறைகள்லாம் எப்படி இருக்குது மக்களுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம காட்டுறோம். மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு நிறைய பதிவுகள் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஏதாவது குட்டி மரம் எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது. இப்போ பார்த்த பூக்கள்லேயே வந்து இந்த மரத்தில் போட்டிருக்க பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அதை போய் பார்ப்போம். எவ்வளோ லைட்டு சும்மா கொச்ச கொச்ச கொச்சாங்க சுற்றி வச்சுருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பில்டிங்கை பார்க்கையிலே. சூப்பராக தான் என்ட்ரன்ஸ். அழகாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் அட்ரஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. செடிகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது வச்சுருக்கிறதெல்லாம். சூப்பராக இருக்கும். இன்னும் 2 நாள் இருக்குது விழாவுக்கு. அப்போவே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ நாளை கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் வந்து அதையும் வீடியோ எடுத்து போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லாஸ்ட் சைடில் தான் போனீங்கன்னா அவங்க கிராண்ட் பேலஸ் எல்லாமே இந்த சைடில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே போய் பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்மளால் அந்த வாக் பண்ணியே போக முடியும்னு பார்க்கலாம். நடந்து போகிற வரைக்கும் போய் பார்ப்போம். ஒரு பஸ் ஸ்டாப்பில் கலை நயத்துலலாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. நம்ம நாட்டு மாதிரி இந்தியாவிலலாம் எப்படி நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி வந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க நினைப்பாங்க. நாட்டில் வந்து ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க அரசாங்கம்னா அதை எவ்வளோக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம், பாதுகாத்துக்கலான்றதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கக்கூடிய மக்கள். எவ்வளோ சூப்பராக இது ஒரு கோயில். இந்த பக்கம் இருக்கு த சிட்டி பில்லர் ஷைன் அப்படின்னு. எல்லாரும் மக்கள் போய் பூக்கள் வாங்கிட்டு போங்க அப்படி சொல்லி நிற்கிறாங்க அந்த கோயிலுக்கு போகிறது. Where you going? No, walking. No, cannot. Oh, okay. Go tomorrow. Oh, okay. What the big Buddha? Oh, okay. Hi, ceremony, big Buddha. No, that's it. City pillar.
எல்லாம் வாங்க வந்து பைக்கில் ஏறுங்க. பெரிய கோயில் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. படம்லாம் வச்சு ரொம்ப அட்டகாசமாக வச்சுருக்காங்க அந்த இடம். இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக பல கலரமாக இருக்குது அந்த கோயிலில். எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுது தெரியல இந்த கேமராவில். அதனால் சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறப்ப. பீரங்கியெல்லாம் வச்சு பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ அழகாக அந்த துணியிலேயே வந்து சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அழகாக சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்கில் கொஞ்சம் அட்டகாசமாக இருக்குது. தனோன் லாக் முவாங் அப்படின்னு இந்த ஏரியா பேர். ரொம்ப சூப்பராக இடம் ஃபுல்லாக இந்த மரங்கள்லாம் பாருங்கள். ஃபுல்லாக பீரங்கிலாம் வச்சுருக்காங்க. in France. எல்லாம் பீரங்கியெல்லாம் வச்சு ரொம்ப அட்டகாசமாக அழகாக இருக்குது இந்த இடம். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹால். இந்த ஒரு கேனான் இங்கே இருக்கிறதுக்கு பேர் அந்த பீரங்கிகளுக்கு பேர்லாம் என்னென்ன மாடலு என்னன்றதை வச்சு சூப்பராக பண்ணியிருக்கோம். அருமையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கே சூப்பர் பிரம்மாண்டம். அதுக்கான ஒரு பெரிய ஒரு நுழைவாயில் வேறு. The gate is in the palace. The palace ஓட கேட்டு போல நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது. History of Defense சூப்பராக இருக்குது. அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இடங்கள்லாம். அதாங்க இந்த கார்டு நிற்கிறதுக்காக அழகாக ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டு சூப்பராக குட்டியாக வச்சுருக்காங்க. இதுதான் பேலஸ்ன்னு நினைக்கிறேன்.